தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் ஏராளமானோர் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. இருக்கைகள் இல்லாமல் பலர் தரையில் அமர்ந்திருந்தனர். குறிப்பிட்ட நேரத்திற்கு பேருந்துகள் வராததால் முன்பதிவு செய்தவர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் காத்து கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். தீபாவளிக்காக போகிறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். இன்ன வரைக்கும் வரல. பஸ்ஸே வரல. 8 மணிக்கு புக் பண்ணாங்க. பஸ் வருது, இன்னும் வரவேலை. அதிகாரத்தை கேட்டோம்னாக்கா 8 மணிக்கு வர பஸ் இப்போ தான் 2 மணி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி 1:30 ஆக போகுது. இது வரைக்கும் வரல. என்ன ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, ஒன்றும் எடுக்கலை. போகல. அது கேட்டோம்னாக்கா இருங்க பஸ் வரணும்னு தான் சொல்கிறாங்க. கேட்டோம்னாக்கா எல்லாம் இந்த பஸ் ஸ்டாப்பிங்க அங்கே இப்போ ஷாப்பிங்காக இருக்கா, அதனால இன்னும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இன்றும் நாளையும் தினசரி இயக்கப்படும் 60 பேருந்துகளுடன் 20 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.